ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம உங்களோட எதிர்கால வாழ்க்கை துணை அவங்கள பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ், அவங்க என்ன மாதிரி குணாதிசயம் கொண்டவங்க, அவங்களோட கேரக்டர் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அவங்க என்ன வேலை பார்த்துட்ருக்காங்க, அவங்களோட ஏஜ் குரூப் என்ன, அவங்களோட ராசி லக்னம், அவங்க என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்க, அவங்கள பற்றின ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கும்ல. அவங்க எப்படி வருவாங்க, எப்படி இருப்பாங்க, அது மாதிரி அவங்க செய்கிற வேலை என்ன, அந்த மாதிரி இதில் இன்ஃபர்மேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இதில் 3 பைல் வச்சுருக்கேன். பால் நம்பர் 1, 2, 3 ஹீலிங் பிரமிட் இருக்குது. ரெட் கலர் ஹீலிங் அண்ட் ப்ளூ கலர் ஹீலிங் பிரமிட், க்ரீன் கலர். உங்களுக்கு பைல் எது ரெசனேட் ஆகுதோ அந்த பைல் சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், சரியா? ஓகே, பைல் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட், லைக் கொடுத்துட்டு உள்ளே வந்துடுங்க. இது எனர்ஜி ப்ரிடிக்ஷன். உங்களோட ஆரா கனெக்ஷனை ஸ்ட்ராங்காக பதிவிடுங்க. உங்களுக்கான ரீடிங் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். நீங்கள் ரெடியா? நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் ரெடியா? ஓகே, வாங்க. உங்கள் எதிர்கால வாழ்க்கை துணையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பாயில் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன சொல்கிறாரு, யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பைல் 1 சூஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களோட அந்த ஃப்யூச்சர் பர்சன் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு நல்ல எனர்ஜெட்டிக் பர்சன். நல்ல எப்படின்னா ஒரு கரேஜாக இருப்பாங்க, தைரியசாலியாக இருப்பாங்க. அவங்க ஒரு என்ன சொல்கிறது, அவங்களோட வேலையிலலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை ஃபோக்கஸிங்காக ஒர்க் பண்ணுவாங்க. 2வது ஒரு வெற்றியாளராக இருப்பாங்க. அவங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு நல்ல ஒரு திறமை உள்ளவங்களாக இருப்பாங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னு நினச்சிக்கோங்க, ஓகேவா? அவங்கள சுற்றி ஒரு கூட்டமே, அது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு தனி மரியாதை, அவங்களுக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுற மாதிரியான பீப்புளை அவங்க கூட எப்போவுமே வச்சுருப்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்கான சைன், ஓகேவா? அவங்களோட இது பார்த்திங்கன்னா, அவங்களோட லுக்கிங் எப்படி இருக்குன்னா, நல்லா ப்ரைட்டாக இருக்கும், ப்ரைட்டாக இருப்பாங்க. அவங்களோட ஏஜ் குரூப் பார்த்திங்கன்னா 35, 40, 30 அந்த ரேஞ்சில் தான் இருப்பாங்க, ஓகேவா? அவங்க என்னென்ன ராசி லக்னம் சொல்கிறேன்: கடகம், விருச்சிகம், மீனம் அண்ட் மேஷம், சிம்மம், தனுஷ். அப்புறம் ஒரு சிலர் கன்னி, ரிஷபம், மகரம். இந்த 9 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருப்பாங்க. இந்த கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசியில் இருக்கிறவங்க, அந்த பர்சன் எப்படி இருப்பாங்கன்னா, இது கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதை நிறைய பேர் பார்ப்பீங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது இதில். அதனால் அவங்கவுங்களுக்கான விஷயங்களை அப்படியே நான் செக்ரிகேட் பண்ணி சொல்கிறேன். உங்களுக்கு பொருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் அது உங்களுக்கானது இல்லைன்னு விட்டுடணும். அது வேறு யாருக்கோ கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ், ஓகேவா? ஒரு சிலருக்கு இந்த கடகராசி, இந்த விருச்சிகம், மீனம் இந்த ராசியில் இருக்காங்கல்ல, அவங்க கொஞ்சம் மூன் எனர்ஜி, அப்பப்போ மூட் ஸ்விங் சொல்லுவாங்கள்ல, அவங்களோட மூடு மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு மாதிரி டக்கு டக்குன்னு மாறிடுவாங்க. கொஞ்சம் அது மட்டும் நீங்கள் பேர் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஓகேவா? அதுதான் சொல்ல வராங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு ஒரு பொறுமை, நிதானமாக நீங்கள் அவங்கக்கிட்ட இருக்கணும். அதுதான் உங்களால், நீங்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள், அந்த இதெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, அவங்கள அப்டேட் பண்ணணும்னு நினச்சாலும் அது கொஞ்சம் பேலன்சிங் உங்கள்கிட்டே இருக்கணும். அவங்களோட இது என்ன சொல்கிறது, அவங்களோட ஹேபிட் அப்படி தான். அதை நீங்கள் போய் மாற்றணும், கொள்ளணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா அதுதான் கொஞ்சம் ஸ்டெப் ஆஃப் உங்களுக்கு ஃப்யூச்சரில். அதில் மட்டும் கொஞ்சம் இதாக இருங்க. ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் ஒன்று பண்ணலாம். இது ஒரு டிப்ஸு சொல்கிறேன், ஓகேவா? இந்த மாதிரி ராசி லக்னத்தில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா அவங்களுக்காக நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். அவங்களோட அந்த ஹேபிட்னால் உங்களுக்கு அவரும் கொஞ்சம் அது என்ன சொல்கிறது, அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து கொஞ்சம் வெளியே வரலாம். மூன் எனர்ஜியை ரைஸ் பண்ணுங்கள். அம்மன் வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள். மூன் ப்ரேயர் பண்ணுங்கள். ஃப்ளவர் தெரப்பி எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ அதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்கள் பர்சன்கிட்ட இருந்தால் உங்களால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்க முடியும். அவங்கள நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மோடிஃபை பண்ணிக்க முடியும், கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஓகேவா?
இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும், இந்த பதிவில் கொடுக்குற ஒவ்வொரு விஷயமும் கோல்டன் வேர்ட்ஸ். ஓகேவா? அதனால் நான் சொன்ன இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஃப்யூச்சரில் ஒரு பர்சன் அந்த மாதிரி வராங்க அப்படின்னா, உங்களை நீங்கள் வந்து அதுக்காக கஷ்டப்படுத்திக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி சில மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? சரி, பைல் 1க்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பைல் 2க்கு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2க்கு உங்களோட பர்சன் அவங்களோட வேலையில் ரொம்ப வந்து அதிகமாக ஃபோக்கஸிங்காக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனா, ஒரு முருகரோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. மைக்கேல் ஏஞ்சலோட பிளெஸ்ஸிங்ஸ், இவங்களெல்லாம் ப்ரே பண்ணுவாங்க. அவங்க அதிகமாக முருகர் பக்தராக இருக்கலாம், இல்லைனா மைக்கேல் ஏஞ்சல் ப்ரே பண்ணுறவங்களாக இருப்பாங்க. ரொம்ப எப்படின்னா தைரியசாலியாக இருப்பாங்க. துணிச்சலாக எல்லாமே வந்து ஒரு கரேஜாக வந்து பண்ணி கொடுப்பாங்க. அவங்க வந்து மேஷம், சிம்மம், தனுஷ், மிதுனம், துலாம், கும்பம், இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் ஒரு சிலருக்கு அதிகமாக தெரியுது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னத்தில் மட்டும் இருப்பாங்க. ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 3 ராசி அல்லது லக்னத்தில் இருப்பாங்க. இப்போ நான் வந்து இந்த மேஷம், சிம்மம், தனுஷ் சொன்னேன்ல, அந்த பர்சன் வந்து கொஞ்சம் தைரியசாலி தான். பட் வந்து அவங்க குடும்பத்துக்காகவே நிறைய, அதாவது தனக்குன்னு எதுவும் நிறைய இது பண்ணிக்க மாட்டாங்க. மற்றவங்களுக்காகவே ரொம்ப இது வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு தன்னை சுற்றி இருக்கிறவங்கள டேக் கேர் பண்ணணும், அவங்கள தான் கவனிப்பாங்க. அது மாதிரி உங்களையும் பார்த்துப்பாங்க, கவலைப்படாதீங்க. ஓகேவா? சொல்கிறேன், அவங்களோட அந்த ஹேபிட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ தன்னை பற்றி செல்ஃப் கேர் எடுத்துக்க மாட்டாங்க அதிகமாக. அதே மாதிரி தனக்கு ஏதாவது உதவி வேணும்னாலும் வாய் விட்டு கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஹேபிட்லாம் அவங்கக்கிட்ட இருக்கும். அவங்க இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பாங்க. அவங்கள ஏஜ் குரூப் வந்து பிலோ 35, 30, 25 அந்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு அதிகமாக கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும் கைஸ். கொஞ்சம் ஷார்ட் டெம்பராக கூட இருக்கலாம் ஒரு சிலர். ஓகேவா? இப்போது ஒரு சிலர் வந்து கன்னி, ரிஷபம், மகரம் சொன்னல, அவங்க வந்து எப்படின்னா, அவங்க வந்து அவங்களோட கேரக்டரை வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வந்து இது பண்ணிட மாட்டாங்க. எதையும் வந்து நீங்கள் கேட்கும் போது உடனே நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமான் சாமிலாம் போட மாட்டாங்க. ஓகேவா? அவங்க கொஞ்சம் ஸ்டெபானாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்தை வாங்குறது கூட கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அவங்க மூவ் பண்ணுற மூமெண்ட்டை வச்சு தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணுமே. அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, தனக்குள்ளே எதையுமே வச்சுக்க மாட்டாங்க, படபடன்னு எல்லாத்தையும் கொட்டிடுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரிலாம் அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட விஷயத்தை வாங்குறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும் கொஞ்சம். ஆனால் நல்லவங்க தான். ஓகேவா? கொஞ்சம் பொறுமைசாலியாக தான் இருப்பாங்க. இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். ஓகேவா? அவங்க வந்து மணி ரிலேட்டடான விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதாவது கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும். மணி இன்கம் நல்லா இருக்கும் அவங்கக்கிட்ட. நல்லா ஃபைனான்ஷியலாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருப்பாங்க, ஹையர் போஸ்டிங்கில் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஓகே, உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும், பேசணும், இன்னும் பர்டிகுலராக உங்களுக்கு மட்டும் பார்க்கணும், பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரியா? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு யாருக்காவது வந்து அதாவது இந்த ரீடிங் பார்க்குறவங்க, இது நியூ லைஃபாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து சிங்கிளாக இருந்து இன்னொரு லைஃப்க்கு மூவ் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, உங்களோட ஆழ்மன பதிவுகள், உங்களோட தேவையற்ற அந்த நெகட்டிவான விஷயங்கள் பாஸ்டில் இருந்தது அப்படின்னா ஃப்யூச்சரில் வர இந்த பர்சனை ஹர்ட் பண்ணிடும். அதனால் இந்த லேகிங்லேருந்து உங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும், உங்கள் ஃப்யூச்சரில் வரப்போகிற இந்த பர்சனுக்கு அந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் இருந்தால் அவரையும் கிளன்ஸ் பண்ணி பவர் பண்ணுறதுக்கும் ஒரு பெஸ்ட் மெத்தட் நம்மகிட்ட இருக்குது. அது வந்து உங்களுக்கு நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம பதிவு ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு. ஸோ அந்த டீட்டெயில் ஏதாவது வேணும்னா நீங்கள் வந்து லைஃப் கோச்சிங் கிளாஸ் எடுத்துக்கணும். அதோட டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லைனாலும் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. ஓகேவா? அதை வந்து கிளன்ஸ் பண்ணி பவர் பண்ணுங்கள். உங்களோட ஆரா சக்கராவை பவர் பண்ணிவிட்டு லைஃப் கோச்சிங் கிளாஸ் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி இந்த முக்கியமான விஷயங்கள், இதுதான் லைஃப்பில் வந்து முக்கியமான விஷயங்கள். இது வந்து ஸ்ட்ராங்காகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன்,
நீங்கள் அடுத்தது உங்கள் ப்ரொஃபஷ்னல் லைஃபு, ஃபேமிலி லைஃப் எல்லாமே நீங்கள் வந்து ஸ்மூத்தாக கொண்டு போக முடியும். ஓகே, சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் கொடுக்குற விஷயம்லாம் சின்ன ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க கூட ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்க முடியும். அந்தளவுக்கு நான் அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ் வச்சுருக்கேன். அது டிவைனோட உங்களை ஸ்ட்ராங்காக கனெக்ட் பண்ணவும், உங்களோட ஆராய்ச்சக்கரை பவர் பண்ணி உங்களோட ஆழ்மன பதிவுகளை எரேஸ் பண்ணி உங்களோட நியூ லைஃப்பை வந்து நல்லபடியாக ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பு. டிவைன் ரெடியாக இருக்குது அந்த அற்புதங்களை கொடுக்கறதுக்கு. நீங்கள் வாங்கிக்க ரெடியாக இருக்கீங்களா? உங்களுக்கு இப்படி ஒரு பிளஸ்டான பர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க. நீங்களும் வந்து அந்த நல்ல விஷயங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கான பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கிறதுக்கு தான் இந்த மெத்தட். ஓகேவா? சரி, ஃபைல் 2க்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள் கைஸ். சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து ஃபைல் 3க்கு ஃபைல் 3 இந்த க்ரீன் கலர் ஹீலிங் பிரமிட் சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபைல் 3 சூஸ் பண்ணவங்க, உங்களோட பர்சன் வந்து கன்னி, ரிஷபம், மகரம், ஒரு சிலர் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் இருப்பாங்க. பிலோ 35, 30, 25 இதுதான் அவங்களோட ஏஜ் குரூப். ஓகேவா? ஃபைனான்ஷியலாக நல்லா தான் இருக்காங்க. அவங்க வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. நல்லா அவங்க வந்து அவங்க இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் மணி இன்கம் நல்லாயிருக்கும். அது எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி. ஓகேவா? பட் அவங்களோட பாஸ்ட் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்க ஒரு சின்ன ட்ராபேக் என்ன அப்படின்னா, அவங்க ஏதாவது ஒரு விஷயம் வந்து செய்கிறாங்க அப்படின்னா அதில் அடிக்கடி வந்து அதை ஃபுல்ஃபில்லாக வந்து பண்ண மாட்டாங்க. அதுதான் அவங்கக்கிட்ட இருக்க ஒரு ட்ராபேக் மாதிரி தெரியுது. ரொம்ப பயம் ஜாஸ்தியாக இருக்குது அவங்களுக்கு. மிதுனம், துலாம், கும்பம் ஒரு சிலர் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பாங்க. அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. அந்த ராசி லக்னத்தில் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவங்க அந்த மாதிரி கேரக்டராக இருந்தாங்கன்னா அதுலேருந்து அவங்கள ஹீல் பண்ணி உங்கள் கையில் டிவைன் பாத் சேனல் உங்களுக்கு ஒரு கிஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி லேகிங்கில் இருக்காங்க உங்களோட கூட இருக்கிறவங்க, உங்களோட வருங்கால பர்சன் இந்த மாதிரி இருக்காங்க. அது ஃபீமேலாக இருந்தாலும் சரி, மேலாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணணும்? அவங்களுக்கான அந்த ஹீலிங், அவங்களோட அந்த நெகட்டிவிட்டியை வந்து கிளியர் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அவங்க தொடர் ஃபெயிலியர் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்ட் இருக்கும். அதனால தான் அந்த ஃபெயிலியர் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்காக நீங்கள் பண்ணலாம். அவங்களுக்கு ஃப்ளவர் தெரப்பி கொடுங்க. அவங்களுக்கு ஆரா சக்கராவை கிளன்ஸ் பண்ணி ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த 21 days கிளாஸ் பற்றி சொல்லியிருக்கேன். அதை வந்து நீங்கள் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். முதல்ல உங்களை பார்த்துக்கோங்க. இதை ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் உங்களை கிளன்ஸ் பண்ணி பவர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அவரோட இந்த விஷயங்களை ஈஸியாக உங்களால் டேக்கிள் பண்ண முடியும். அவருக்கு நீங்கள் புரிய வைக்க முடியும். அவங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ளவர் தெரப்பியும் கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனும் இருக்குது அவர்கிட்ட. அதை நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கான அந்த இதுவையும் சொல்லிட்டேன் நான். ஓகேவா? ஸோ இந்த பர்சன் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேமிலி பாண்டிங், நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய பர்சன் கைஸ். கொஞ்சம் மைண்ட் வந்து ஆசிலேஷனில் இருப்பார். இப்போ சொன்னேன்ல, மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருக்கவங்க ஒரு நிலையாக இருக்காது மனசு. அப்படியே துருதுருன்னு இருப்பாங்க எந்த வேலையிலையும். அதாவது வேலை வந்து பர்ஃபெக்டாக முடிக்கிறது வேறு, படபடபடன்னு பண்ணிட்டு ஓடுறது வேறு இருக்கு இல்லையா? அந்த பொறுமை இருக்காது. இம்பேஷன்ஸ், பேஷண்ட்டோடு பண்ண மாட்டாங்க. ஒரு அந்த பதட்டம் ஏதோ ஒரு விஷயம்னா கூட டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க. பேசுகிறது கூட ரொம்ப விறுவிறுன்னு பேசுவாங்க. அப்புறமா பேசிவிட்டு அதை பற்றி கவலை பட மாட்டாங்க அப்புறமா. ஆனால் பார்ட்டி அவங்க கூட இருக்கிறவங்களும் அந்த இதில் இருக்கணும், அந்த ஃபாஸ்ட்டு அவங்கக்கிட்ட இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் அதாவது இந்த மிதுனம், துலாம், கும்பத்துக்கு இந்த மாதிரி ராசி லக்னத்தில் இருக்கிறவங்க அதே ராசி லக்னத்தில் மாட்டினீங்கன்னா ஓகே. பட் நீங்கள்லாம் வந்து மேஷம், கன்னி, மகரம், ரிஷபம் இவங்கெல்லாம் மாட்டினீங்கன்னா அவங்களோட வேகத்துக்கு உங்களால் ஈடு கொடுக்க முடியாது. ஓகேவா? அது பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃபேமிலி பாண்டிங் நல்லாயிருக்கும். அவர் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேமிலி பாண்டிங் கொடுக்குற பர்சனாக இருப்பாங்க. அதாவது குடும்ப ஒற்றுமை நல்லாயிருக்கும். உங்களோட அந்த கணவன் மனைவி அந்த உறவு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டெபிளாக இருக்கும். அது தெய்வீகமான இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பேர் நீங்கள். ஓகேவா?
ஓகே, இந்த பைல் 3க்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது கிளாஸ் டீட்டெயில் வேணும், லைஃப் கோச்சிங் கிளாஸ், உங்களோட ஆழ்மன பதிவுகள் கிளியர் பண்ணணும், அது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஏன்னா நல்ல இதெல்லாம் வருது, அதெல்லாம் நல்ல பர்சன்லேருந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு உங்களால் அவங்களும் நெகட்டிவ் ஆகக்கூடாதுல்ல, அந்த அவேர்னஸ் தான் சொல்கிறேன். ஆல்ரெடி ஃபெயிலியர் பார்த்துட்டு திரும்ப திரும்ப ஃபெயிலியர் பார்த்திங்கன்னா இல்லை, அது ரிலேஷன்ஷிப்பில் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது கைஸ். அப்புறம் உங்களால் எந்த விஷயத்துலையுமே ஃபோக்கஸிங்காக இருக்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன். ஓகே, சரி. இப்போ நம்ம வந்து எஸ் ஆர் நோ கொஸ்டின் செஷன் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ரெடியா? இப்போ பைல் 1க்கு வந்து க்ரீன் கலர் ஹீலிங் பிரமிட் வைக்கிறேன். பைல் 2க்கு வந்து ரெட் கலர் ஹீலிங் பிரமிட் இருக்குது. உங்களோட கேள்விகளை மனதில் நிறுத்திக்கோங்க. சாமுவேல் ஏஞ்சல் கிட்ட, யூனிவர்ஸ் கிட்ட உங்களோட ப்ரேயர் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன கேள்விகள் இருக்கோ கேளுங்க. பார்த்துடலாமா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்விக்கு என்ன ஆன்சர்? ஸ்ட்ராங்கான எஸ்ஸு. சந்தோஷமா? இந்த ரீடிங் உங்களுக்கு நீங்கள் எதை ரிலேட்டட் பண்ணி கேட்டிருப்பீங்கிறது ஒரு கெஸ்ஸிங். 75% இதுவாக தான் இருக்கும். அதை தென் 25% வேறு ஏதாவது கேள்வியாக கூட இருக்கலாம் இதை தவிர்த்து. அதனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆனால் எஸ் தான். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு ஒரு பேலன்சிங்கான பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்களா? உங்களுக்கு அது ஃபைனான்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஹாட்லி அவங்க வந்து ரொம்ப எமோஷ்னலாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல பேலன்சிங் கொடுக்கக்கூடிய பர்சன் எனக்கு வந்து ஃப்யூச்சரில் வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ கரண்ட்டில் பாஸ்ட்டில் நீங்கள் இதில் ஸ்ட்ரகிளாக இருக்கீங்க. இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இஷ்யூவில் இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க கண்டிப்பாக ஸ்ட்ரகிளில் இருந்துகிட்ருக்கீங்க. ஒன்று கரண்ட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்களா, இல்லைனா ஃப்யூச்சரில் வரக்கூடிய பர்சன் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்களா, இதுவாக தான் இருக்கும். ஓகேவா? ஒரு சிலர் நியூ ப்ரப்போஸ் பண்ணுறீங்க, பார்க்குறீங்க, திருமணத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கனாலும் உங்களோட கேள்வி இதுவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இந்த மாதிரி அவங்க உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆமான்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. எஸ், பைல் நம்பர் 1 கரெக்ட் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் வந்து கன்னி, மகரம், ரிஷபம் அண்ட் மேஷம், சிம்மம், தனுஷ், ஒரு சிலர் கடகம், விருச்சிகம், மீனம், இந்த 9 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருப்பீங்க. உங்களோட ஏஜ் குரூப் வந்து பிலோ 30 தான் இருக்கும். ஒரு சிலர் 25 கூட இருக்கலாம். ஓகேவா? ஆமான்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். காட் பிளஸ் யூ. இப்போது பைல் 2க்கு ஸ்ட்ராங்கான எஸ். ஹாப்பியா? உங்கள் கேள்வி எதுவாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் கேசிங். உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் வந்து எங்கே நீங்கள் மீட் பண்ணுற மாதிரி, அதாவது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, இவங்களை நான் வந்து இந்த இடத்துல மீட் பண்ணுவேன்னா அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலமாக கிடைக்குமா, இல்லைனா வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலமாக அந்த பர்சன் வருவாங்களா, இல்லைனா நாங்கள் வந்து ஒரு பொது இடத்துல ஏதாவது கோவில் அந்த மாதிரி, சர்ச் அந்த மாதிரி ஏதோ ஒரு பொது இடத்துல நீங்கள் மீட் பண்ணுற மாதிரி அந்த இது இருக்குமா, அவரை நான் எந்த இடத்துல மீட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி உங்களோடது. அவங்க வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு சிலர் வந்து உங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளேவே இருக்கலாம், இல்லைனா உங்களோட ஃபேமிலி ரிலேட்டிவ் மூலமாக அவங்க உங்களுக்கு கனெக்ட் ஆகலாம். ஸோ அது ரிலேட்டடாக தான் நீங்கள் உங்கள் கேள்வி மனதில் இருந்திருக்கோம். ஆமான்னா பைல் 2 எஸ் மேம் சொல்லுங்கள். ஓகேவா? நீங்களும் வந்து கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக இருக்குது. ஒரு சிலர் மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னம். உங்களோட ஏஜ் குரூப்லாம் வந்து பிலோ 35, 30, 25 அந்த மாதிரி தான் இருக்கும். ஆமாண்ணா கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஓகே. ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி யாரையாவது மீட் பண்ணி கூட இருக்கலாம். ஒருவேளை அதை டவுட் பண்ணி கூட நீங்கள் கேள்வி எழுப்பியிருக்கலாம் அந்த பைல் 2க்கு. ஓகேவா? சரி, நான் சொன்ன விஷயங்கள் எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். ரொம்ப அற்புதமான விஷயங்கள் டிவைன் பாத் சேனல் மூலமாக உங்களுக்கு கிடைக்குது. இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் எப்படி, ஏன் ஸ்ட்ரகிள் வருது, எதனால் இது நடக்குதுன்னு. ஓகேவா? நீங்கள் ஒரு ஸ்டோன் வச்சு வாங்கி ஹீலிங் பண்ணுறதுனாலலாம் இதெல்லாம் நடந்துராது. நான் சொல்கிறது உங்களோட ஆழ்மன பதிவு உங்ககிட்ட மாற்றத்தை கொடுக்குது. நம்மளோட லைஃப் கோச்சிங் கிளாஸ் வந்து உங்ககிட்ட மாற்றத்தை கொண்டு வருது. அப்போ தான் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது, வாட் எவர் சிச்சுவேஷன் எல்லாத்தையும் உங்களால் மூவ் பண்ணிட்டு வர முடியும். ஓகேவா? அந்த அழகான டாக்டிக்ஸை நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கற்றுக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி, ஓகேவா, டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் போடுறேன், பார்த்துக்கோங்க. அதோட டீட்டெயில் என்னென்ன விஷயங்களை அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸில் கவர் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறது அதில் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா
நீங்கள் வந்து அதில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. டாரூட் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்து நீங்கள் டாரூட்டில் செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அந்த பிரச்சனைகளுக்கு என்ன சொல்யூஷன், எப்படி சார்ட் அவுட் பண்ணுறதுங்கிறத நான் அதுக்கான ரெமெடியை கொடுப்பேன். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கிளாஸ் கற்றுக்குங்க. ஓகேவா? இதுதான் ப்ராசஸ். மற்ற கிளாஸஸ் இருக்குது, ஃப்ரிச்சுவல் கிளாஸஸும் நிறைய இருக்குது. அதோட டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அதில் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுதுனாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரியா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.